பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக பல படங்களில் நடிச்சிட்டு வரவங்க நடிகை ஊர்வசி ரவுத்தெல்லா. கிரேட் கிராண்ட் மஸ்தி, 8 ஸ்டோரி ஃபோன்னு இவங்க நடித்த பல படங்கள் அங்கே மெகா ஹிட் ஆகியிருக்கு. குறிப்பாக கவர்ச்சி வேடங்களில் நடிக்கிறதுல இவங்கள ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அண்மையில் தெலுங்குல வெளியான பாலகிருஷ்ணாவோட தாக்கு மகாராஜ் படத்தில் ஒரு ஐட்டம் பாடலுக்கு நடனமாடி இருப்பாங்க. தமிழில் தி லெஜெண்ட் படத்தில் நம்ம அண்ணாச்சியோட ஜோடியாக நடித்தது இவங்க தான். போன வருஷம் இவங்களோட நடிப்பில் குஸ் பைத்தியாங்கிற ஒரு இந்தி படம் வெளியாகி இருந்துச்சு. தமிழில் வெளியான திருட்டு பையிலே பார்ட் 2 படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தில் நடிகை ஊர்வசியோட குளியலறை காட்சி ஒன்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இணையத்தில் லீக் ஆகி இருந்துச்சு. இதை பற்றி சமீபத்திய பேட்டியில் பேசின நடிகை ஊர்வசி அந்த சீனை வேணும்னே படக்குழு லீக் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும், ரிலீஸ் செய்ய பணம் இல்லாமல் வேற வழியே இல்லாமல் இந்த சீனை லீக் பண்ணி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தேடிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தங்களோட கஷ்டமான சூழலை என்கிட்ட சொல்லி என்னோட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த காட்சியை படக்குழு லீக் செஞ்சதாகவும் ஊர்வசி சொல்லியிருக்காங்க. ஊர்வசி ரவுத்தெல்லாவோட இந்த பேட்டி பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Oh, shit.